அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை. அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாகணும், அதற்குள்ளே இணைந்து வேலை செய்வதற்கு உடன்படணும். நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது, அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவது தான் முதலில் முக்கியமானது. அதனால்தான் பௌத்தத்தில் கூட புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். சங்கம் என்பது அமைப்பு, அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள். அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பௌத்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான முழக்கம். ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது, அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம், அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம், அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம். ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒலிக்க வேண்டும், கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதை அவரிடத்திலே பல முறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை. கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடைநீக்கம் நடவடிக்கையின் நோக்கமாகும். ஒரு பழக்கம் 3 வருஷமா பழக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவரோடு பழக்கம். கட்சியில் இணைந்து ஓராண்டு ஆகிறது. அப்படிதான் நான் அதை பார்க்கல. அவர் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும், கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும். கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் மாநில அளவிலே மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது. அதற்காகத்தான் ஒரு உயர்நிலை குழு என்ற அமைப்பை வைத்திருக்கிறோம். ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது உயர்நிலை குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது.